வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பிரதோஷ நாள். இன்னைக்கு மாலை நேரத்தில் 4:30 to 6 அந்த நேரத்தில் பிரதோஷ அபிஷேகத்தை போய் சிவபெருமான் கோயிலில் நந்திக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதை கண்டுன்னா இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷங்களும் கடன் பிரச்சனையும் குழந்தை பாக்கியமும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? அதனால் முடிந்தால் எல்லோரும் சிவனை வழிபடுங்க, பிரதோஷத்தை பாருங்கள். சரிங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை தெற்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 5:17 வரை துவாதிசி திதி. அதன் பிறகு திரியோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:47 வரை மிருகசீரிட நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:43 வரை கௌளவ கரணம். அதன் பிறகு இன்று மாலை 5:17 வரை தைத்துள கரணம். அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:47 வரை விசாக நட்சத்திரமும், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு இந்த அன்பர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லைங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யாமலும் புதிய பொருள்கள் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் ரொட்டீனாக என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்த வண்ணமே அப்படியே செய்யலாம். அதில் எந்த விதமான குறையோ தடையோ வராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை 4820 நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நமது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று சில விஷயங்கள் செஞ்சால் அவசர கதியில் அள்ளி போட்டால் கோலம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைய நாளில் நீங்கள்
அர்ஜெண்ட்டாக எந்த வேலையும் செஞ்சீங்கன்னாக்கா அது கொஞ்சம் சரியில்லாமல் போயிடும். அதனால் வேண்டி இந்த நாள் முழுவதும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம்தான். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகம் ஏற்படக்கூடிய, உற்சாகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வம் இன்று அதிகரிக்கும். சரிங்களா? கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு தெரியாத பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு முடிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களின் உதவியும் பெற்றோர்கள் உதவியும் ஆக உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் உங்களுடைய பங்கு அஃபிஷியல் லெவலில் உங்களுடைய பங்கு வேலையை அடுத்தவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதும் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுமா மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். உதவியினால் உங்களுக்கு இன்று சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரமே நடக்குங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கருத்துகள் இன்று புதியதாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் கருத்தை மறுபடியும் நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக இன்றைக்கி கிடைக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு இறை வழிபாடு செய்ய மிகவும் உகந்த நாள். நேர்த்தி கடன் இருந்தால் இன்றைக்கி செய்யலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களின் இஷ்ட தேவதை அல்லது குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி செய்கிறதுக்கு மிக மிக உகந்த நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, அதனால் லாபம் உண்டுங்க. சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எல்லாமே இன்றைக்கி நன்மை தான். ஆமாம், இன்றைய நாள் உங்களுக்கு எதை செய்தாலும் நன்மையாகவே முடியும், அதில் மாற்றம் இல்லைங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எதிலும் கொஞ்சம் நிதானம் பொறுமை அவசியம் தேவைங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சின்ன பிரச்சனை மனதிலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, ஒரு கவலை, இது என்னைக்கே என்ன ஆக போதோ தெரியலையே அப்படிங்கிற கவலை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கவலை மதியம் 2 மணி வரை உங்களுக்கு நீடிக்கும். அதற்கு பிறகு சந்தோஷம் உண்டுங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு 2 மணிக்கு பிறகு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். அதுவரை மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் அருகில் உள்ள அம்மன் கோயில் அல்லது துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த மனக்குழப்பம் கவலை இதெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு நல்ல முடிவு தெரிய வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கேட்டது மாதிரியே இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு சாதகமான பலனாக எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்து வைக்கும் அடி ஒவ்வொன்றும் வெற்றியை நோக்கி. ஆமாம், உங்களுக்கு இன்றைய நாள் அருமையான உங்களுடைய ஆசைப்படி முன்னேற்றத்துக்கு தேவைப்பட்ட ஒரு அருமையான நாளுங்க இன்றைக்கி. இந்த நாளில் புதியதாக எந்த முயற்சி செஞ்சாலும் வெற்றி காணலாம். அது மாதிரி இன்றைய நாளில்
அந்த எடுத்த ஒரு பிரச்சனையை தீர்வும் காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொதுவாக இன்னைக்கு நீதிமன்ற வக்கீல்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கேஸ் சக்ஸஸ் என்ற வார்த்தை கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க எடுத்த கேஸில் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். அது மாதிரி மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க துறையிலையும் வெற்றி செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவுகள் தெரிய வரும். உங்களுக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது மதிப்பு அதிகரிக்கும் மற்றவங்கள்ட்ட. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதியதாக அனுபவம் இன்னைக்கு கிடைச்சிடும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய விருத்தி அடைய வேண்டிய முக்கியமான நாளுங்க. இந்த நாளில் தொட்டது துலங்கும் வச்சது விளங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் எது ஆரம்பித்தாலும் அது சிறப்பாக நன்மையிலேயே முடியுங்க. இன்றைக்கி வெளியூர் பயணம் செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னிராசி அன்பர்கள் வெளியூர் பயணம் சென்றீங்கன்னா அந்த பயணம் நல்லது ஒரு பயணமாக அமையும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நில நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்தவங்களை என்ன வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக, ஒரு தீர்க்கமான முடிவு தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முழு திறமையை வெளிப்படுத்தினா தான் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சிறந்த மனிதர் என்று மற்றவங்க உங்களை பாராட்டுறதுக்கு வழி இருக்குங்க. இன்றைய நாளில் நீங்கள் என்றோ செய்த ஒரு சேவை, ஒரு அதற்காக இன்று பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு அவங்களுடைய அலுவலகத்தில் ஒரு நல்ல பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆசை மனிதனுக்கு இருக்கும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு அந்த ஆசை வேறு வழியில் உங்களுக்கு செயல்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடம் இன்னைக்கு வாக்குவாதம் செய்யாதீங்க, வாக்குவாதத்தை மாற்றிக்கிங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் நன்மை ஏற்படும், பயணங்களால் லாபம் உண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் எல்லாம் மாறி தெளிவு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷப்படும்படி ஒரு சில நிகழ்ச்சிகளும் சரி, ஒரு பொருள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு சந்தோஷம் அடைவது போல் இன்றைய நாள் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மனதிற்கு சந்தோஷம்னா கரை புரண்டு ஓடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான பொருள், நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருள் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விருட்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் இன்றைக்கி கைமேல் பலன் உங்களுக்கு உண்டுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் லாபம் கிடைக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமோ சுகம். ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை, குடும்பத்துக்கு நிம்மதி. ஆமாங்க, கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுடைய குழந்தைகள் அவர்கள் உங்களுக்கு ஒரு பாராட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகளால் பாராட்டக்கூடிய, அதாவது 60 வயது பூர்த்தி செய்த உங்களுக்கும் 70 வயது பூர்த்தி செய்தவங்களுக்கும் சிலருக்கு அந்த பாக்கியம் இன்றைக்கி கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு பாராட்டி திருமண நாட்களை கொண்டாடக்கூடியவர்களுக்கும் இன்றைக்கி அது மாதிரி பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நாளில் தனுசு ராசி அன்பர்கள்
மன மகிழ்ச்சி அடையக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரனின் உதவி உண்டுங்க. அதனால் மனசுக்கு சந்தோஷம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் நிலையில் நல்ல மாற்றம் நிகழும். சந்தோஷம் இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு மனதிலே பட்ட சில விஷயங்கள் இன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் செல்ல வேண்டிய சிலர் இன்றைய நாள் பாதியிலேயே திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை விலகக்கூடிய நாள் தான் என்று இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான நாளாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியை அனுசரித்தால் இன்னைக்கு நன்மை உண்டுங்க உங்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய அனுகூலமான செய்தி காத்திருக்குங்க. வெளிநாட்டில் இருந்து சிலருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது பாஸ்போர்ட்டோ விசாவோ அது சம்பந்தப்பட்ட செய்தி. அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு இனிப்பான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொருள்கள் வாங்கக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாகவும், உங்களுடைய சுய லாபத்திற்காக செய்யப்பட்ட தொழிலில் மாபெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், இன்றைய நாள் நீங்கள் பர்ச்சேஸ் செய்த பொருள் அனைத்தும் விற்று தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்று பலிக்கக்கூடிய நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி தீரப்போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு, ஆனால் ஆதாயம் 2 மடங்கு உண்டுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.